இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவரை தேடி வந்தவங்களை கர்த்தர் என்ன பண்ணாரா? அவங்கள திருப்தியா அவங்கள அனுப்பி வச்சார். அல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரத்துல திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தார். திரளான ஜனங்கள். யோவான் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 3ஆம் வசனத்துல அவங்க இயேசுவை தேடி வர்றாங்க. திரள் கூட்டம். வசனம் சொல்லுது, இந்த திரளான ஜனங்களையும் அவர் திருப்தியா அனுப்பினார். ஆமீன் சொல்லுங்க. அப்ப இயேசுவை தேடி ஒரு மனுஷன் வர்றான்னு சொன்னான்னா அவனுடைய வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு திருப்தியை அவர் தருவார். அப்ப நம்முடைய இந்த உலகத்துல நம்மளை திருப்தி செய்யக்கூடிய ஒரே ஒருவர் இருப்பாரானால் அவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பசியை போக்கக்கூடிய ஜீவ அப்பம் அவர்தான். நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஜீவ தண்ணீரும் அவர்தான். இல்லையா? உலகத்துல வாழணும்னா அப்பமும் தண்ணீர் ரொம்ப முக்கியம். அப்பத்துக்காகவும் தண்ணீருக்காகவும் தான் சண்டைகளே வருது உலகத்துல. இந்த அப்பம், அதனால இயேசு என்ன சொல்றாருன்னா, நானே ஜீவ அப்பம், இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல. அவர்கள் புசித்திருந்தும் அழிந்தார்கள். என்னை புசிக்கிறவன் என்றென்றும் மறியாமல் இருப்பான். அவனுக்கு பசியே வராது, அவனை திருப்திப்படுத்திடும் அப்படின்னு இயேசு சொல்றார். சொல்லுங்க. தேவனுடைய அப்பத்தை பெறுவதற்கு, தேவனுடைய வார்த்தையை பெறுவதற்கு ஆவலோடும் வாஞ்சியோடும் தாகத்தோடும் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான். ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் வாழ்வடைவான் அப்படின்னு இயேசு சொல்றார். இது ஒரு அருமையான ஆராதனையை நாம் என்ன பண்ணோம், அனுபவித்தோம். வசனம் சொல்லுது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். சொல்லுங்க, நீங்கள் பெற்ற அபிஷேகம். 1 யோவான் 2:27 வாசிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. உங்களில் நிலைத்திருக்கிறது. சொல்லுங்க, என்னில் நிலைத்திருக்கிறது. பழைய ஏற்பாடு சொல்லுது, அவரை வந்து என்ன பண்ணிடுவாரு, செஞ்சுட்டு போயிடுவாரு. அதனால தாவீது சொல்றாரு, நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க, நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க, நான் அடிக்கடி விழுந்து போயிடுறேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. ஆனா யோவான் அப்போஸ்தலன் சொல்லும்போது, நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. புதிய ஏற்பாடுடைய புதிய உடன்படிக்கையினுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் ஒண்ணுதான். நான் செடி, நீங்க கொடி, நீங்க நினைச்சிருந்தா போதும். அல்லேலூயா. மோசே கொண்டு வந்த அந்த உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செய்யணும். நீங்க என்ன பண்ணணும்? செய்யணும். இயேசு கொண்டு வந்த உடன்படிக்கை எங்கூட இணைஞ்சிருந்தா போதும். எங்கூட எது ஈஸி? கஷ்டப்பட்டு வேலை செய்யறது ஒரு காரியம், ஈஸியா வர்றது. ஏசு சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. அவருடைய உபதேசம் அப்படி. என் கூட இணைஞ்சிருந்தா போது நீ கனி கொடுக்க ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அபிஷேகம் உங்களுக்குள்ளதான் இருக்கு, அதுல நாம நினைச்சிருக்கோம்.
இப்போ தேவனுடைய அபிஷேகம் என்ன பண்ணும் அப்படின்னா 3 விதமான காரியத்தை செய்யும். அதை தான் நீங்க சொல்லப்போ. ஏன்னா நீங்க ஆவியில் நிறைஞ்சு ஜெபிச்சதுனால தொடர்ந்து நீங்க அதைய உங்க வாழ்க்கையில அதை செயல்படுத்தும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க அதை செயல்படுத்தினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆராதனை மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, ஆவியில் நிறைஞ்சு ஜெபிச்சா போதாது, வீட்லயும் என்ன செய்யணும், ஆமா, போகும்போது நடக்கும்போது உட்காரும்போது. ஏன்னா உங்களுக்குள் நிலைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை நீங்க என்ன பண்ணணும்னா அடிக்கடி வெளியே கொண்டு வரும். அந்த ஸ்திரீ மாதிரி, எந்த ஸ்திரீ பரிமள தைலத்தை எப்படி உடைச்ச அந்த வாசனையை வெளியே கொண்டு வந்தாரோ அது மாதிரி நீங்க ஒரு பரிமள தைல டப்பா மாதிரி, பரிமள சென்ட் பாட்டில் மாதிரி உங்களுக்குள்ளதான் அந்த அபிஷேகம் இருக்கு. அதை நீங்க ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுன்னா அந்த வீடு முழுவதும் என்ன ஆயிடும், ஆமா, மணக்க ஆரம்பிச்சிடும். அவருடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல இருந்து அந்த பாட்டில் உடைக்கும் போதுதான் உங்களுக்குள் இருக்கிற அந்த அனைட்டிங் என்ன ஆகும், அந்த அபிஷேகத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. மொத்தமா பேக் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, அந்த அபிஷேகத்துக்குள்ள வச்சுட்டாரு. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் இயேசு ஒவ்வொரு முறை சொல்லும் போது கர்த்தருடைய ஆவியானவர் எம்எல் இருக்கிறார், அவருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்குது, அதை நான் இப்போ ஓப்பன் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஜெபாலயத்துல ஓப்பன் பண்றாரு. எல்லாரும் என்ன பண்றாங்க, சுகமாகறாங்க. ஒரு சிலர் தேவ வார்த்தைகளை பெற்றுக்கொள்றாங்க, ஒரு சிலர் சுகமாகறாங்க. எல்லாத்துக்கும் அவர் என்ன ஆயிடாது, அந்த அபிஷேகம் அவங்கள, ஆமா, எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்து விடுகிறது. இப்ப எல்லாருடைய தேவைகள், நிறைய ஜனங்க தேவைகள் இருக்காங்க, அவங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் உங்களுக்குள் இருக்குது. அதை நீங்க ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன ஆயிடும், அதை அவங்க பெற்றுக்கொள்வார். அது எப்படி ஓப்பன் பண்றது அப்படிங்கிறத நீங்க நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. முதல்ல உங்களுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம் ஒரு பரிமள தைலம் போல இருக்குது. அந்த ஸ்திரீங்கிறவ சபைக்கு அடையாளமா இருக்கு. அவளை குறித்து வாசனை சொல்லுது, அவளை ஒரு பாவியான ஸ்திரீ அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். அவள் ஒரு பாவியான ஸ்திரீ. ஆனா இயேசுவின் பாதத்துல வந்த உடனே அவ என்ன ஆயிட்டா, நான் என்னைக்கு இயேசு தொட்டாலும் அன்னைக்கு அவ பரிசுத்தமாயிட்டான். சொல்லுங்க, என்னைக்கு இயேசுவை தொட்டாலும் அவ பரிசுத்தமாயிட்டான். இயேசுடைய பாதத்தை தொட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, எப்படி இயேசு தன்னுடைய கரத்தை நீட்டி குஷ்டரோகி தொட்டாரோ அப்பவே குஷ்டரோகம் ஆயிடுச்சு. ஆமா, குஷ்டரோகம் போயிடுச்சு. அது மாதிரி இவ இயேசுவை தொட்ட உடனே, இயேசுநாதர்கிட்ட வந்த உடனே அவருடைய பாவமெல்லாம் ஆமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்குள்ள ஒண்ணு வச்சிருந்தாரு, அந்த அனைட்டிங், அது வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. சொல்லுங்க. அப்பதான் வர்றேன், அப்பவே அவளை ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நாம் எப்பெல்லாம் வந்துட்டு இருக்கிறோம், நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. அப்ப நமக்குள் இருக்கிற அந்த அனைட்டிங் என்ன ஆகல, இன்னும் நாம உடைக்கல. இந்த பாட்டில் என்ன பண்ணல, ஓப்பன் பண்ணல. உடைக்கிறதுனா பாட்டில போட்டு உடைக்கிறது இல்லை. ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, பாட்டிலவே போட்டு உடைச்சிடுறாங்க. அபிஷேகம் வெளிப்படணும்னு என்ன பண்ணணும், பாட்டில உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பாட்டில நீங்க உடைக்க வேண்டாம், அந்த மூடி மட்டும் ஓப்பன் பண்ணீங்கன்னா, பாட்டில் உடைக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணிக்கூடாது, ஆமா, 7 நாள் 8 நாள் 40 நாள் போட்டு என்ன பண்ணிக்கூடாது, வாட்டி வதங்கி சரீரத்தை கெடுத்துக்க கூடாது. சரீரத்தை என்ன பண்ணிடக்கூடாது. சொல்லுங்க பக்கத்துல, பாட்டில் ரொம்ப முக்கியம். பாட்டில் ரொம்ப, அதுக்குள்ளதான் என்ன பண்ணிருக்காரு, அபிஷேகத்தை வச்சிருக்காரு. பாட்டில் உடைச்சிடக்கூடாது. பாட்டில் உடைச்சிங்கன்னா அவ்வளவுதான், அன்னையோட முடிஞ்சு போயிடுச்சு. அந்த பாட்டில் உடைச்சிருந்தாலும் அந்த பாட்டில் அடுத்து என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ணிருக்க முடியுமா, யூஸ் பண்ணிருக்க முடியாது. பாட்டில் மூடியத்தான் ஓப்பன் பண்ணும். பாட்டில் மூடிங்கிறது மனசு, பாட்டிலுங்கிறது சரீரம். நம்ம ஆளு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, பாட்டில் உடை, நீ என்ன பண்ணிரு, அன்னைக்கே உடைச்சா அன்னைக்கே செத்து போயிரு, அடுத்த நாள் நீ யூஸ் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி கிடையாது. பாட்டிலுடைய மூடிய ஓப்பன் பண்ணும். நம்முடைய மனசு என்ன பண்ணிட்டோன்னு, அதான் ஆத்மான்னு சொல்றாங்க. அந்த ஆத்மாவை அந்த மனசு என்ன பண்ணிடணும்னு அவருக்கு நேரா திருப்பி விட்டுறணும். அதான் மனம் திரும்புதுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகத்தை என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணும். அபிஷேகத்தை ஓப்பன் பண்ணணும்னு என்ன செய்யணும், அந்த அம்மா என்ன செஞ்சா,
இயேசுவின் பாதத்துக்கு போனான். சொல்லுங்க, அவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்து. எல்லாரும் சொல்றாங்க, யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. சொல்லுங்க, யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது. ஆமா, நம்முடைய கேரக்டரை சொல்லலாம், நம்முடைய குணலட்சணங்களை சொல்லலாம், அல்லது இவ இப்படிப்பட்டவன்னு சொல்லலாம். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்காங்கங்க அந்த ரூம்ல. விருந்து கூப்பிட்ட சிமியோன் என்ன சொல்றான்? இயேசு போய் இவ தொட்ட உடனே, இவர் தீர்க்கதரிசியா இருந்திருந்தாருன்னா என்ன பண்ணிருக்கணும்? தொடர்பு யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். எனக்கே சந்தேகமா இருக்குது, தீர்க்கதரிசியா இல்லையா, சரியா தான் கூப்பிட்டு இருக்குமா இவரை அப்படின்னு அவனுக்குள்ள அப்படி யோசனை ஓடிட்டு இருக்கு. அவனுடைய நினைவு எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நினைக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா. ஆனா இயேசு அப்படி நினைக்கல, இயேசு அப்படி பார்க்கல. அவர் பாதத்துக்கு வந்த உடனே அவர் பார்த்தது, இதுவரைக்கும் வாழ்க்கை நாற்றம் எடுத்துட்டு இருந்துச்சு. அப்படித்தான் இருந்துச்சு அவருடைய வாழ்க்கை, துர்நாற்றம் வீசிட்டு இருந்துச்சு. என்னைக்கு என் பாதத்தை வந்துட்டீனோ அன்னைக்கே அந்த மூடிய நீ ஓப்பன் பண்ண முடிவு பண்ணியோ அப்பவே உன்னுடைய வாழ்க்கை வாசனை நிறைந்த நற்கந்தமா அது மாறப்போகுதுன்னு சொல்லி என்ன பண்ணார்? அவருடைய வாழ்க்கையை இயேசு மாற்றி விட்டார். ஆமென் சொல்லுங்க. இப்ப இயேசுவின் பாதத்துக்கு வர்ற எதுவுமே சுத்தமாயிரும். இயேசுவின் பாதத்துக்கு வர்ற எல்லாமே அது துர்க்கந்தமா இருந்தாலும் சரி, துர்வாசனையா இருந்தாலும் சரி, நல்ல நறுமணமா கட்ட மாத்தி விட்டுருவாரு. அல்லேலூயா. அதே மாதிரிதான் உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன பண்ண அப்படின்னா, நீங்க இந்த மூடியை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பண்ணுனா எல்லா விதமான அசுத்தமான வாசனைய நற்கந்தமா மாற்றும். அப்படின்னு சொல்லுங்க. பரிசுத்தமா வாழ்றது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் உங்களை பரிசுத்தப்படுத்திடும். சொல்லுங்க, பரிசுத்தமா இருந்தா தான் அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்படுங்கிறது பழைய உடன்படிக்கை. அசுத்தமா இருக்கிற எண்ணெய் பரிசுத்தமா மாற்றக்கூடிய அபிஷேகம் தான் புதிய உடன்படிக்கையின் அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அபிஷேகம் நமக்குள்ள இருக்குது. அந்த அபிஷேகத்தை நாம ஓபன் பண்ணும்போது, அவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து ஓபன் பண்ணும்போது அது என்ன ஆகுன்னா, நம்முடைய எல்லா துர்வாடைகளை, அந்த கெட்ட வாடைகள் துர்வாடைகள்ங்கிறது நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அது என்ன பண்ணிருன்னா அப்படியே மாத்தி விட்டுரும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் ஆவியில் நிறைஞ்சு என்ன பண்ணணும்? ஆவியில் நிறையும் போது நீங்க மூடிய ஓப்பன் பண்றீங்க. ஆவியில் நிறையும் போதெல்லாம் மூடி என்ன பண்ணிடுறீங்க? நீங்க ஆவியில் நிறையும் போது இங்க இயேசுவின் பாதத்தில் இருக்கிறீங்க. நீங்க ஆவியில் நிறையும் போது உங்க மூடிய ஓப்பன் பண்ணிடுறீங்க. உடனே அவர் பார்த்துக்குவார். அந்த வாசனை என்னாகும்? உங்களுக்குள் இருக்கிற அந்த எல்லாம், உங்களுக்குள் இருக்கிற அந்த தேவ பலன், உங்களுக்குள் இருக்கிற அந்த தேவன் எதெல்லாம் வச்சிருக்கிறாரோ அந்த நற்காரியம் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சு. அதனாலதான் ஆவியில் நிறையச்சு. அதனாலதான் பவுல் என்ன சொன்னார் கொரிந்து சபைக்கு, நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆவியில நிறையணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அப்ப ஆவியில் நிறையணுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஆராதனுடைய அந்த கடைசி வேலையில் என்ன பண்ணீங்கன்னா ஆவியில் நிறைஞ்சு, நானும் ரொம்ப பலவீனத்தோடு உட்காந்துட்டு இருந்தேன், எனக்கு தூக்கமே வந்துருச்சு. ஆனா ஆவியில நிறையும் போது என்னாச்சுன்னா எல்லாம் ஓடிடுச்சு. சொல்லுங்க, ஓடிச்சா? தொடர்ந்து என்ன செய்யணும்னா ஆவியில நிறைந்து நாம ஜெபம் பண்ணணும். இல்லையா? ஆவியில் நிறைஞ்சு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்றதை பத்தி ஜீவானந்தம் சொல்லிட்டு ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சொல்றார். அவர் இந்தியாவே கலக்கினார். அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம கேள்விப்பட மாட்டோம். இல்லையா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆஸ்திரேலியாவில் இன்னும் ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய எழுப்புதலை அவர் கொண்டு வந்தார். இன்னைக்கு ஆஸ்திரேலியாக்காரங்க அவங்கள ஜீவானந்தங்கிற அந்த ஐயாவை ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா இன்னைக்கு வச்சிருக்காங்க. அவங்களுடைய ரெக்கார்ட்ல வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அவருங்க. ஆஸ்திரேலியா ஒரு தமிழன், இங்கிருந்து போன ஒரு தமிழன், ஒரு ஜீவானந்தங்கிற ஒரு ஐயாவை என்ன பண்ணியிருக்காங்க, இன்னும் கின்னஸ் புக்ல ரெக்கார்டா வச்சிருக்காங்க. அவருடைய எழுப்புதலுக்கு முதல் ஆள் அவரு தானா. அவர் சொல்றார், ஒரு கதை சொன்னார், கேள்விப்பல்லையா? யூடியூப் அடிச்சு பாருங்க, ஜீவானந்தம் ஐயான்னு போட்டீங்கன்னா வருவார். அப்ப இறந்துட்டார்.
2 பேர் இந்தியாவுக்கு கலங்க. ஒன்று டிஜிஎஸ் ஐயா, இன்னொன்று ஜீவானந்தம் ஐயான்னு. அவருக்குள்ள இருக்கிற கிஃப்ட் என்னன்னா, அவர் கை நீட்டினா போதும் ஓடிடலாம். எல்லா பிசாசுகள் என்ன ஆயிடும்? ஓட ஆரம்பிச்சிடும். வியாதிகளெல்லாம் சுக ஆரம்பிச்சு. நிறைய பேர் போய் பிசாசு துரத்திட்டே இருந்தாங்களாம். பிசாசு போகவே இல்லையா. அப்புறம் ஏன் போக மாட்டேன்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சொன்னதான் போவேன்னு சொல்லிச்சான். அவர் சொன்னதான் வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம். உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நாங்கள் பிசாசு துரத்தி பார்த்தா பிசாசு போகவே இல்லை. பிசாசே வந்து என்ன சொல்லுச்சே, ஆமா நீங்க யாரு எங்களை கேட்குது. எப்படி பவுலை பார்த்து கேட்டுச்சுல, ஸ்கேவானி குமாரர்கள் போய் பிசாசு துரத்தும் போது பிசாசுகள்லாம் சொல்லுது. என்ன சொல்லுது? பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன், இயேசு யாருன்னு தெரியும், பவுலையும் தெரியும், நீங்க யாருன்னு கேட்டுச்சு. அது மாதிரி இந்த பிசாசு என்ன பண்ணுச்சு, அவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தெரியும் எனக்கு, அவரு சொன்னா நான் போயிடுவேன்னு சொல்லிச்சான். கிட்டத்தட்ட பல வருஷமா அந்த பிசாசு என்ன பண்ணுச்சுன்னா அவளை உபத்திரவப்படுத்திட்டே இருந்துச்சு. இப்போ உடனே போன் கால் வருது. உடனே ஐயா இந்த மாதிரி பிசாசு இப்படி சொல்லுது அப்படின்னு சொன்ன உடனே அவர் போனை வாங்கி இயேசுவின் நாமத்தில் போயிரு அப்படின்ட்டார். அப்போ விழுந்து போனது தானா, அப்புறம் வரவே இல்லையா. நான் சொல்றது புரியுதா? உங்களுக்குள்ள அந்த அனைட்டிங் இருக்கு, அதை நீங்க ஓப்பன் பண்ணணும். இல்லையா? அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். எப்படிங்க ஐயா, என்ன ரகசியம் அப்படின்னு சொன்ன உடனே அவரு, நான் சொல்றது வந்து அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிஜே தினகரன் ஐயா, அந்த நாட்கள் அவர் ஆரம்ப ஸ்டேஜில் எப்படி ஊழியம் செஞ்சாங்களோ அந்த நாட்கள். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு வந்து காமெடியா இருக்கும், இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், அதைய ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்னு சொல்லி ஆரம்பிச்சார். இல்லையா? நான் சொல்றது பைத்தியக்காரத்தமா தான் இருக்கும், இருந்தாலும் நீங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. என்னங்க ஐயான்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன எக்ஸாம்பிள் சொல்றாரு அப்படின்னா, இப்போ என்னை பார்த்து நீங்க பிரமிக்கிறீங்க, என்னை பார்த்து நீங்க என்ன பண்றீங்க, பிரமிக்கிறீங்க, ஆச்சரியப்படுறீங்க. நிறைய பேர் எழுப்பிட்டார், உசுரோடு எழுப்பிட்டார், ஆச்சரியப்படுறீங்க, இதெல்லாம் ரைட்டு தான். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் ஒன்று இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு சீக்ரெட் இருக்கு. என்ன சீக்ரெட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு சீக்ரெட் தான், நல்லா ஆவி நிரம்பி ஜெபம் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஆவி நிரம்பி ஜெபம் பண்ணுவேன், அதுதான் தெரியும் எனக்கு அப்படின்னாரு. அதை விளக்குறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். என்ன உதாரணம் அப்படின்னா, புதுசா கல்யாணம் பண்ண ஒரு 2 தம்பதிகள், கணவன் மனைவி 2 பேர். புள்ள ரொம்ப கிராம சைடுல இருந்து வந்த புள்ள, நல்ல சிட்டியில வாழ்ந்த பையன். இவங்க 2 பேரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டான் இந்த பையன், ஒரு எக்ஸிபிஷனுக்கு கூப்பிட்டு போறான், பொருட்காட்சி. என்ன காட்சி? பொருட்காட்சி. நைட்ல கூப்பிட்டு போறான். கூப்பிட்டு போகும்போது எல்லாம் பார்க்குறான், பெரிய பெரிய ராட்டினங்கள் ஓடுது, வண்ண வண்ண விளக்குகள் எரியுது, பார்க்கறதுக்கே அப்படியே ஜெக ஜோதியா இருக்குது அந்த இடம் ஃபுல்லா. எல்லாம் பார்த்து சுத்தி காமிச்சான். பையன் முன்ன பையில பிள்ளை கூட்டிட்டு போயிட்டு சுத்தி காமிச்சான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பையன் கேட்டான், வரும்போது வெளியே வரும்போது, எப்படிமா இருந்துச்சு பொருட்காட்சி, இதெல்லாம் உங்க ஊர்ல பார்க்க முடியுமா? எங்க ஊர்ல எல்லாம் அதை பார்க்க முடியாதுங்க, ஆனா அருமையா இருந்தது எல்லாமே. ஆனா அந்த கலர் ரைட்டு அப்படியே பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு, அருமையா சுவாரஸ்யமா இருந்துச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலான்னு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த புள்ள சொல்றா, இது எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க, ஆனா ஏதோ ஒரு மூளையில டப்ப 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 டப்பான்னு ஒரு சத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த சத்தம் தான் கேட்கறதுக்கு சகிக்க முடியல அப்படின்னு சொன்னான் அந்த. உடனே இந்த பையன் சொன்னானா, அட பைத்தியாரி, அந்த சத்தம் தான் இந்த பொருட்காட்சிக்கே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த சத்தம் வரலன்னு வச்சுக்கோ, ஜெனரேட்டர் சத்தம், அந்த ஜெனரேட்டர் சத்தம் வரலைன்னா எதுவுமே எரியாது, பார்க்கறக்கு ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு சொன்னார். இல்லையா? அந்த ஜெனரேட்டர் சத்தம் தான் நீங்க ஆவியில் இருந்து ஜெபிக்கிற அந்நிய பாசம்.
இல்லையா? ஆமா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அவங்க செஞ்ச அற்புத அடையாளங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறதுக்கு பொருட்காட்சி மாதிரி தான் இருக்குது. ஆனா அவங்களுடைய உள்ளான வாழ்க்கையை உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருந்தாங்க. அதுதான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுதான் உங்களுக்கு உலகத்துல எதுவுமே அவர் சொன்னாரா, இந்த ஜெனரேட்டர் சத்தம் கேட்கறக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருந்தாலும் அதுதான் என்ன பண்ணுது, என்னை ஆவிக்குரிய பலனுள்ள மனுஷனா மாற்றுது. நான் அவர்கிட்ட பேச 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 அந்த நிறைவானது பலனாய் மாறி இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யுது. என்னால இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு ஜெனரேட்டர் மாதிரி தான். எனக்குள் எழும்புகிற அந்த சத்தம் எனக்கு அந்த நிறைவை பலனா மாத்தி கொடுக்குது. அதுதான் இந்த அற்புத அடையாளங்கள் செய்யறதுக்கான காரணம் அப்படின்னு சொன்னதான். அல்லேலூயா. அதனால ஆவியில நிறைஞ்சு என்ன பண்ணணும், ஜெனரேட்டர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜெனரேட்டர் போட்டுருக்கீங்களா? நான் போட்டுவிட்டேன். ஃபர்ஸ்ட் எண்ணெயெல்லாம் ஊத்திட்டு இழுக்கும் போது முதல் இழுப்பு ஸ்டார்ட் ஆகாது, ரெண்டாவது ஸ்டார்ட் ஆகாது, மூணாவது இழுத்தாவது ஸ்டார்ட் ஆக மாட்டேன். சில நேரத்துல ரொம்ப நாளா விட்டுட்டோம்னா அது சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக. நல்லா இழுக்க இழுக்க ஒரு 4, 5, 6, 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம் பேச 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 பேசாக ஜென்ரேட்டர் என்ன ஆயிரும், உள்ளுக்குள்ள இருந்து எழும்ப ஆரம்பிச்சு. நீங்க காலையில அதுதான் செய்யணும். அப்ப அது சத்தம் ஸ்டார்ட் பண்ண உடனே சத்தம் எழும்பும் பாருங்க, அது ஆப்பாகவே ஆப்பாங்க. இல்லையா? ஓடிட்டே ஆயில் இருக்கிற வரைக்கும் அது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆயில் எல்லாம் அப்பப்போ காலியாயிரு. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆயில் வசனம் சொல்லுது, என்றென்றைக்கும் உங்களோடு கூட அது நிலைத்திருக்கிறது, என்றென்றைக்கும் உங்களுக்குள் தங்கி வாழும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் அளித்திருக்கிறார். அதைத்தான் யோவான் அப்போஸ்தலன் சொல்றாரு, அந்த அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. நீங்க தான் என்ன பண்ணணும், அதைய ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் பலமாய் மாறிவிடும். இல்லையா? சின்ன பிள்ளைகளை என்ன செய்யணும், வசனங்களை சத்தமா. ஏசு என்ன செஞ்சாரு சிறு வயசுல, 12 வயசுலயே 12 வயசுல என்ன செஞ்சாரு, பெரிய பெரிய போதகர்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர்கள் வினாவும் இவர் பதில் சொல்லவுமா இருந்துச்சு. இவர் கேட்கிற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியலையா, அவங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாம் பதில். டீச்சரவே மிஞ்சிடலாம். எப்போ உங்களுக்கு போதித்தவர்களிலும் நீங்கள் அதிக ஞானம் உள்ளவர்களா மாறலாம். எப்ப அப்படின்னா தேவனுடைய வசனத்துல நீங்க நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. டீச்சருக்கே கணக்கு சொல்லி கொடுக்கணும், மேக்ஸ் டீச்சருக்கே கணக்கு சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஜானுக்கு ஒரே சந்தோஷம் என்னைக்கு சொல்றாரு, டீச்சர் போடுறதுக்கு முன்னாடி பேக்ஸ் இவன் போட்டுருக்கானா. அப்ப என்னன்னா அந்த வசனம் உள்ள என்ன பண்ணுன்னா உங்களுக்குள்ள எல்லாத்தையுமே, ஆமா, வசனத்தை நீங்க சொல்ல சொல்ல இந்த மூடியை நீங்க ஓப்பன் பண்றீங்க, அல்லது ஆவியில் நிறைஞ்சு நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுட்டாரு. ஃபுல் டெபாசிட் உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்களுக்கு தேவையான பணம் உள்ளதா இருக்குது, உங்களுக்கு தேவையான சுகம் உள்ளதா இருக்குது, உங்களுக்கு தேவையான எல்லாமே உள்ளதா இருக்குது. நீங்க அதை ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண அது என்ன ஆகுன்னா வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த ஸ்திரீ என்ன பண்ணாலும் அதை செய்யும். யார் என்ன சொன்னாலும் நெகட்டிவான வேர்ட்ஸ் அவளை நோக்கி வந்துட்டே இருக்கு. ஒரு சில கேட்லயே போடுறான், உள்ள அனுமதி கிடையாதவனுக்குங்கிறான் ஒருத்தன். ஒருத்தன்னுங்கிறான் இப்ப எதுக்கு இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன். இன்னொருத்தன் என்ன சொல்றான், இவருடைய வாழ்க்கையை பத்தி தெரியாதா, இவன் எப்படிப்பட்டவனு தெரியாதா, இவர் ஏன் அனுமதிக்கிறாரு, இவர் தீர்க்கதரிசியா. யார் என்ன வேணா, என்ன கமெண்ட்ஸ், நெகட்டிவான கமெண்ட்ஸ் எத்தனை வேணாலும் வந்தாலும் அதை பத்தி நாம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அவர் நேரம் போய் அவர் பாதத்துல விழுந்து நம்முடைய மூடியை ஓப்பன் பண்ணி என்ன செஞ்சிடணும், நமக்குள் இருக்கிற அந்த அபிஷேகத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும். இல்லையா? வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுன்னா அங்க அந்த இடத்துல பெரிய சாட்சியா கர்த்தர் அவளை வைக்கிறார்.
உலகத்துல எங்க பிரசங்கம் பண்ணாலும் இவள் பெயர் ஞாபகப்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பரிமள தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவருடைய ஊழியத்தை செவ்வனே முடிக்கிறதுக்கு முன்னாடி பரிமள தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். 2 ஸ்திரீ அதை செஞ்சாங்க. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் சரீரம், அதாவது சபை திறம்பட செயல்படணும்னா, ஊழியத்துல திறம்பட செய்து முடிக்கணும்னா, அவர் தான் செஞ்சு முடிச்சார், செய்து முடிக்கணும்னா இந்த பரிமள தைலமாகிய அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அந்த அபிஷேகத்தை என்ன செய்யணும்? ஒரு நாள் மூடி எப்படி ஓபன் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தனா, எப்படி ஓபன் பண்றது? ஆவில இருந்து வாயை திறக்கணும். வாய் தான் மூடி. பாட்டில் உடைச்சிடக்கூடாது. கூடாது, பாட்டில் உடைச்சிடக்கூடாது. மூடித்தான் ஓபன் பண்ணணும். வாரத்துல ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டா போதும். இல்லையா? ஓகேங்களா? ஒரு நாள் ஒரு வேலை தானே போடுற. உபவாசித்து என்ன செய்யணும்னா ஆவியில் நிறைஞ்சு ஜபம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். சரி, உள்ளுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம் என்னன்னா, நாத்த முடிச்ச வாழ்க்கைய நறுமண தைலமா மாத்திரும். மூடி ஓபன் பண்ணா அங்க இருக்கிற கெட்ட வாடையெல்லாம் ஓடிடும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஓடிடும். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லாமே ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப ஆவியில் நிறையும் போது என்னங்கன்னா பரிசுத்தம் அடைஞ்சிடும். ஆவியினாலே நம்ம பரிசுத்தம் அடைகிறோமா வாசனை சொல்லுது. எப்படின்னா நம்ம ஆவியில நிறைஞ்சு பேசணும். 2வது என்ன செய்யணும்? ஆவியில நிறையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, உள்ளுக்குள் இருக்கிற அந்த நிறைவு நிறைய 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 அந்த நிறைவாகப்பட்டது பெலனாய் மாறிவிடும். என்னாயிடும்? லூக்கா 4:1 இயேசு பரிசுத்த ஆவியில நிறைந்தார். லூக்கா 4:14 அந்த நிறைவு பெலனாய் மாறி அவர் ஊழியத்துக்கு கிளம்பிட்டார். இல்லையா? அப்ப அந்த நிறைவு தான் பெலனா மாறுது. நீங்க ஆவியில நிறைய 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 உங்களுக்குள்ள அந்த நிறைவாகப்பட்டது பெலனா மாறி உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிச்சிரு. இந்த பெலன் என்ன செய்யுமா? இந்த பெலன் என்ன செய்யுமா? தேவ பலனா. சொல்லுங்க, என்ன பலன்? இந்த தேவ பலன் என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்களை பார்க்க போறோம். முகவரியா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தேவ பலன் என்ன செய்யும்? நமக்குள் இருக்கிற தேவ பலன் என்ன செய்யும்? என்ன செய்யும்? 2 கொரிந்தியர் 10:4 சொல்லி பாருங்க. 2 பாயிண்ட் முடிச்சுக்கலாம். அது விவரமா நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டை ஒப்பிட்டு நம்ம பார்க்க போறோம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளினாலே தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். அல்லேலூயா. 2 காரியம் நடக்கு. ஒண்ணு உள்ள, இன்னொன்னு வெளியே. உள்ள பிசாசு என்ன பண்ணுவான்னா, அரண்களை போல சில அரண்களை போட்டு வச்சிருப்பான் மைண்ட்ல. அரண் பிசாசு என்ன பண்ணுவான்? இஸ்ரவேல் ஜனங்களை அவங்கள வேட்டையாடணும்னா, இஸ்ரவேல் ஜனத்தை அழிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணுவான்னா, அந்த தேசத்தை சுற்றிலும் கொத்தளங்களை கட்டி அரண் போடுவான். இந்த அரண்களை போட்டான்னா அவங்க உள்ளேயும் வர முடியாது, வெளியும் போக முடியாது. உள்ள இருக்கிறவங்க இஸ்ரவேலர்கள் ஈஸியா என்ன பண்ணிடலாம், அவங்கள அடிச்சிடலாம். அவங்கள ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். அதுதான் பிசாசு இன்னைக்கு வச்சிருக்கிற ட்ரிக்ஸ். என்னன்னா, நம்முடைய மைண்டை சுத்தி அவன் என்ன பண்ணுவான்னா அரண்களை போடுவான். என்னென்ன அரண்களை போடுவான்? அவ்வளவுதான், நாம முன்னேற முடியாது. அவ்வளவுதான், நாம் எதுவுமே செய்ய முடியாது. நான் தாண்டிடுச்சா கண்டிப்பா இதெல்லாம் வரும், இதெல்லாம் வரும், அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சில நெகட்டிவான காரியங்களை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவான்னா அரண்களா போட்டு வச்சிருப்பான். பெருசு பெருசா பெருசு பெருசா மதில் சுவர் மாதிரி கட்டி வச்சிருப்பான். நீங்க இப்ப ஆவியில நிறையும் போது அந்த நிறைவாகப்பட்டது பெலனா மாறி அந்த பெலன் என்ன செய்யும்னா எல்லா அரண்களையும் சுக்கு நூறா உடைச்சு தள்ளிடும். அதத்தான் பவுல் அங்க எழுதுறார். எல்லா அரண்களையும் தேவ பலனானது அடிச்சு என்ன பண்ணிரு, நொறுக்கிரு. அப்ப நீங்க ஆவியில நிறையும் போது பிசாசு கொண்டு வருகிற எல்லா விதமான
காரியங்களையும் அது தவிடுபொடியாக்கி. அல்லேலூயா. ஒண்ணு செஞ்சா போதும். சொல்லுங்க, ஒண்ணு செஞ்சா எல்லாம் சக்சஸ். கணக்கில் சொல்லுவாங்க, ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன். நான் படிச்சுட்டு இருக்கிறேன், அதான் சொல்றேன். ஒவ்வொரு கணக்குக்கும் ஒவ்வொரு ட்ரிக்ஸை சொல்றா மனசுல நிக்காது. நிக்குமா? 10 கணக்கு இருக்குது. 10 கணக்கு டீச்சர்ஸ்லாம் இருக்கிறதா 10 கணக்கு இருக்குது. ஒரு கணக்குக்கு ஒரு ட்ரிக்ஸ், இன்னொரு கணக்குக்கு இன்னொரு ட்ரிக்ஸ், இன்னொரு கணக்குக்கு இன்னொரு ட்ரிக்ஸ். ட்ரிக்ஸை மனப்பாடம் பண்றதா, கணக்கை மனப்பாடம் பண்றதா, ஒன்றும் புரியாம போயிடும். ஒரே ஃபார்முலா எல்லா கணக்கும் சால்வ் பண்ணணும். இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரே ஒரு ஃபார்முலா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணும். என்னன்னா, அது உங்களுக்கு கொடுக்குற அபிஷேகம். இல்லையா? சகலத்தையும் போதிக்கிறது, அது சகலத்தையும் சந்திக்கிறது, அது சகல பிசாசின் அரண்களையும் நிர்மூலமாக்குகிறது, சகல பலவீனங்களையும் மாற்றுகிறது, சகல தேவைகளையும் சந்திக்கிறது. ஒரே ஃபார்முலா, உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம். இல்லையா? அந்த அபிஷேகம் என்ன பண்ணுச்சு? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனே, மூளையில வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனே அந்த அபிஷேகம் என்ன பண்ணுச்சு? அப்படியே கொண்டு வந்து சிங்காசனம் கொண்டு உட்கார வச்சிருச்சு. இல்லையா? தாவீது கிட்ட இருக்கிற திறமை இல்லை, தாவீது கிட்ட இருக்கிற பலன் அல்ல, தாவீது கிட்ட இருக்கிற அந்த குலப்பெருமையும் இல்லை, யூதனா இருக்கிறதுனால கொண்டு கிடையாது. அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் நினைச்சு அவனை கொண்டு வந்து சிங்காசனத்துல உட்கார வச்சிச்சு. யோசேப்பு கிட்ட இருக்கிற அந்த அனாயிட்டிங், அந்த அபிஷேகம் தான் என்ன பண்ணுச்சு? அடிமையா இருந்தவனை கொண்டு போய் ஆளுநராக மாத்துச்சு. அதனால உங்களுடைய போக்கஸ் அபிஷேகத்தை மேல வைங்க. அந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர், அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு, அவர் நிலைச்சிருக்கிறாரு, உங்க பலவீனங்களிலே உதவி செய்கிறார். அதான் பெரிய ஹைலைட். இல்லையா? பழைய ஏற்பாட்டுல அவன் ஏதாவது பலவீனப்பட்டு விழுந்துட்டாருன்னு விட்டுட்டு போயிடுவார். ஆனா புதிய ஏற்பாட்டுல உங்கள் பலவீனங்களில் உதவி செய்யும்படிக்கு அவர் வந்திருக்கிறார். இல்லையா? நீங்க அவர் மேல கவனத்தை வச்சு இந்த மூடியை ஓபன் பண்ணீங்கன்னா அவரே உங்களுக்கு பலனாய் மாறிவிடுவார். அவர் உங்கள் பலனா மாறிட்டா எல்லாம் உங்களுக்கு சந்திக்கப்பட்டு. உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் ஒரு காத்து மாதிரி. சொல்லுங்க, காற்று, அப்புறம் நெருப்பு, அப்புறம் எண்ணெய், இப்படி நிறைய உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானது காற்று மாதிரி. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் காற்று மாதிரி. உங்களுக்கு இருக்கிறாரு, உங்களுக்கு இருக்கிற அந்த அபிஷேகம், உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் காற்று. ஒரு காத்து போதும், எல்லா தேவைகளையும் சந்திச்சிடும். என்னாக 11ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா 30 லட்சம் பேர் இஸ்ரவேல், அவங்க உடனே ஸ்ட்ரைக் பண்றாங்க ஆண்டுகிட்ட. என்ன ஸ்ட்ரைக்கு? இந்த மன்னாவை சாப்பிட்டு 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 எங்களுக்கு மனம் சலித்து போயிடுச்சு, அதனால எங்களுக்கு கறி வேணும்னு சொல்றாங்க, இறைச்சி எங்களுக்கு வேணும். மோசே அப்படியே ஷாக் ஆயிட்டார். என்னாங்க 11ஆம் அதிகாரத்தை வாட்சி பாருங்க. எத்தனை ஆடு மாடு ஆண்டவர் அடிக்கிறது, இவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கறிக்கு கடல் இருக்கிற மீனெல்லாம் கொண்டு வந்தாலும் பத்தாதே. அப்படியே சொல்றாரு பாருங்க. அப்படியே சொல்லுவார். வாசிங்க. என்னாங்க 11ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரத்துல 21வது வசனம். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், ஒரு மாதம் அளவும் புசிக்கும்படிக்கு அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று நீர் சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றார். இல்லையா? சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா மீன்களையும் கொண்டு வந்து கொடுத்தாலும் இவங்களுக்கு பத்தாதே. புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர், கணக்கு போட்டா 30 லட்சம் பேர். 30 லட்சம் பேருக்கு ஒரு மாசம் இறைச்சியை கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, இது முடியுமான்னு ஆண்டவர் பார்த்து மோசே கிட்ட கேட்க. மோசே என்ன கேட்கிறாரு? முடியுமா? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 23ஆம் வசனம். அது கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. கர்த்தருடைய கரம் குறுகி போச்சோ? கர்த்தருடைய கரம்ங்கிறது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் குறுகாது. கர்த்தருடைய கரம் என்ன பண்ணுச்சா? 31ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அல்லேலூயா.
அவங்க சுத்தி பார்க்கறக்க 2 நாள் ஆயிடுச்சு. முழங்கால் அளவு இருந்துச்சா காடைகள். 2 நாள் நடந்தா தான் அதை ரீச் பண்ண முடியும். 2 நாள் பிரயாண தூரத்துல கிடக்குது ஃபுல்லா. இங்கிருந்து ஆரம்பிச்சா 2 நாள் நடக்கணும். இங்கிருந்து ஆரம்பிச்ச கறி 2 நாள். சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவங்க சேர்க்கறதுக்கே என்றதுக்கே டைம் பத்தல. ஒரே ஒரு காற்று போதும். உங்களுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம் ஒன்று போதும். அது என்ன பண்ணுன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் சந்தித்துவிடும். ஒரே நாள்ல உங்களை கோடீஸ்வரனா மாத்திடும். விசுவாசிக்கிறீங்களா? எண்ண முடியலையா? எண்ண முடியாத அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவார். எண்ண முடியாத அளவுக்கு பணம் வந்து சேர்ந்துடும். என்ன சொல்லுங்க? ஒரு காற்று போதும் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துரு. அப்படின்னா எங்கெங்கெல்லாம் அது இருக்குதோ அது எல்லாத்தையும் உங்க காலு கீழே கொண்டு வந்துடும். நீங்க இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அதை ஓபன் பண்ணீங்கன்னா உங்க பாதத்துக்கு அதெல்லாம் ஓடி வந்துடும். அதை மனசுல வச்சுதான் தாவீது சொன்னாரு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என்னை வேட்டையாடும். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை நீங்க ஓபன் பண்ணுங்க. இந்த மைண்ட் செட்ல ஓபன் பண்ணுங்க. 200 பணம் தான் இருக்குது. 200 பணத்துக்கு வாங்கினாலும் 5000 பேர் புருஷர்களே இருக்கிறாங்க. எப்படி சாப்பிட முடியும் அப்படிங்கிறா யோவான் 6ஆம் அதிகாரத்துல பிலிப்பு. இயேசு சொல்றாரு, மோசையை விட நான் பெரிய ஆள் அப்பா அப்படின்னு சொன்னார். மோசையை விட நான் பெரிய ஆளு. அவனே என்ன பண்ணா, ஒரு மாச அளவு சாப்பிட்ற அளவுக்கு கறியை கொண்டு வந்தான் தேவனிடத்துல இருந்து. நான் அவரோட சின்ன ஆள் நினைக்கிறியா? நான் அவரோட பெரியவர். மோசையிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை இருக்குது? 5 அப்பம் 2 மீன். எங்க கிட்ட இருக்கிறது கொஞ்சம். சொல்லுங்க, அந்த கொஞ்சத்தை வச்சு நம்முடைய தேவைகளையே நம்மளால ஒருவேளை சாப்பாட்டுக்கு தான் இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு நாள் வாழலாம். ஆனா அது தேவ பாதத்துக்கு தேவ சமூகத்துக்கு வரும்போது 5000 பேருக்கு மேற்பட்டவர்களை போஷிக்கக்கூடிய எல்லாமே அந்த 5 அப்பத்தில் இருக்குது. சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கிற அந்த அபிஷேகம், உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அவர் சமூகத்துக்கு வரும்போது அதை ஓபன் பண்ணும்போது அதை சந்திக்கப்படும். ஆமா, இப்படித்தான் ஒவ்வொரு விஷயம் சத்துருக்கிற அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கு. உங்க தேவைகளை சந்திக்கக்கூடிய அபிஷேகம் உங்களுக்குள் இருக்குது. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஃபார்முலா, சமூகத்துல இருந்து ஓபன் பண்ணா செய்யலாமா? எழுந்து நிற்போம். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன போறோம், வரக்கூடிய நாட்களில் தியானிக்க போகிறோம். இப்போ நான் முகவரை மாத்திரம் தான் சொல்லியிருக்கிறேன். இந்த அபிஷேகத்தை குறித்து நீங்க வரக்கூடிய நாட்களில் தியானிக்க போகிறோம்.